मुरारिसुरार्चितलिङ्गं निर्मलभाषितशोभितलिङ्गं यन्मयदुःखविनाशनलिङ्गं तत्प्रणमामि सदाशिवलिङ्गम्. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். இன்றும் மங்களகரமான குரோதி வருஷம் ஆடி மாதம் 4ஆம் நாள் 20/7/2024 சனிக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்கின்ற வகையிலே இறையருளும் குருவருளும் பூர்ணமாக நிறைய வேண்டும் என்று பிரார்த்தித்து இன்று மந்தவாரம் என்கின்ற சனிக்கிழமை சனீஸ்வர பகவானுடைய வழிபாடுகள் ஐயப்பனுடைய வழிபாடுகளுக்கு ஒரு சிறந்த நாள். இப்பொழுது திருவோணமலை மாவட்டத்திலே சாம்பல் தீவு இலுப்பை குளம் என்கின்றதாகிய பதியிலே கோவில் கொண்டுள்ள திருக்கைலாசவாசம் என்று போற்றுகின்ற சர்வலோக நாயகி அம்பிகா சமேத ஸ்ரீ திருலோகேஸ்வரர் சிவன் ஆலயத்தினுடைய மகோத்சவம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த மகோத்சவங்கள் இறைவனுடைய ஐந்தொழிலை குறிக்கின்ற வகையிலே துவஜாரோகணம் முதல் 3 நாட்களும் இறைவனுடைய படைத்தல் என்கின்றதாகிய தொழிலை குறிப்பது. 6ஆம் நாள் வரையிலே காத்தல் என்கின்றதாகிய அந்த 3ஆம் நாள் முடிந்ததும் 4, 5, 6 இறைவனுடைய காத்தல் என்கின்றதாகிய தொழிலை குறிக்கின்ற வகையிலும் 7, 8, 9 சம்ஹார உற்சவங்களாக அழித்தல் என்கின்றதாகிய தொழிலை குறிக்கின்ற வகையிலே வேட்டத் திருவிழா, சப்பரத் திருவிழா, தேர் திருவிழா இவை சம்ஹார உற்சவங்கள். இவ்வாறு சிறப்பாக இந்த உற்சவங்களிலே அடுத்து தீர்த்த உற்சவம் மறைத்தல் என்கின்றதாகிய தொழிலை குறித்து, அதன் பின்பு இரவு கொடியிறக்கம், மௌன உற்சவம் போன்றவை அருளலை கொடுப்பது, இறைவனுடைய அருள் சக்தியை பெறுகின்ற வகையிலே அமைந்திருப்பது இந்த மௌன உற்சவம். இவ்வாறு சிறப்பான இந்த உற்சவங்கள் எல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இந்த ஆலய நிர்வாக சபையினர்கள் தர்மகர்த்தாக்களுடைய ஏற்பாட்டிலே சிறப்பான முறையிலே இந்த பூஜை வழிபாடுகள் காலை மாலையிலே நடைபெற்று இறைவனுடைய அனுக்கிரகம் உலகெங்கும் வாழுகின்ற எல்லா மக்களுக்கும் கிடைக்கின்ற வகையிலே அமைந்திருப்பது. இந்த உற்சவத்திலே இந்த மாம்பழ திருவிழா என்று கைலாசத்திலே இறைவன் வீற்றிருக்கின்ற பொழுது நாரத மகரிஷி மூவுலகிலும் எவருக்கும் கிடைக்காத கனி என்று ஒரு மாங்கனியை கொண்டு வந்து கொடுக்க, அதை முருகனும் விநாயகப் பெருமானும் எனக்கு எனக்கு என்று கேட்க, இதை ஒருவரே முழுமையாக சாப்பிட வேண்டும், அருந்த வேண்டும் என்று நாரதர் சொன்னதும் இருவரும் கேட்கிறார்கள் என்ன செய்யலாம் என்ற. அவர்களுக்குள் ஒரு போட்டி வைத்து யார் அதை வெற்றி பெறுகிறார்களோ அவர்களுக்கு இந்த கனி என்கின்ற பொழுது உலகத்தை யார் முதலில் சுற்றி வருகிறீர்களோ அவர்களுக்கு இந்த கனி என்று சொன்னதும் முருகப்பெருமான் மயில் மீது ஏறி உலகத்தை சுற்றச் சென்றார். விநாயகனோ தாய் தந்தை தான் உலகம், உலகம்தான் தாய் தந்தை என்ற சிறப்பை உலகுக்கு எடுத்துக்காட்ட சிவன் பார்வதியை தாய் தந்தையரை வலம் வந்து மாங்கனியை பெற்றுக்கொண்டார் என்ற மாங்கனி உற்சவம். இவ்வாறு சிறப்பான உற்சவங்கள் எல்லாம் நடைபெறுகின்ற வகையிலே அமைந்திருக்கின்ற திருவோணமலை திருக்கைலாசவாசம் சர்வலோகி அம்பிகா சமேத திருலோகேஸ்வரர் ஆலயத்திலே நடைபெறுகின்ற உற்சவத்திலே சகலரும் கலந்து இறையருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ
டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்லாசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களானி சந்து. சுபம். இறையேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே, கிறிஸ்தவ நற்சிந்தனை வேளையிலே உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்வு கொள்கின்றேன். யாருக்கு யார் காவல்? அதாவது மனித சமூகத்திலே, குடும்பங்கள் மத்தியிலே ஒருவர் மற்றவருக்கு காவலாக இறைவனால் நியமிக்கப்படுகின்றார்கள். பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு பொறுப்பானவர்களாக இருக்கின்றார்கள். கணவன் மனைவிக்கு பொறுப்பானவராக இருக்கின்றார். ஒரு சகோதரம் மூத்த சகோதரம் இளைய சகோதரத்திற்கு பொறுப்பாளராக இருக்கின்றார்கள். இந்த பொறுப்பு என்பது சமூகத்தினுடைய அமைப்பிலும் கூட இந்த இறைமை தங்களை தாங்களே ஆட்சி செய்கின்ற அந்த இறைமையை மக்கள் சிலருக்கு கொடுத்து அவர்களை தலைவர்களாக, வழிகாட்டிகளாக, அதிகாரிகளாக நியமிக்கின்றார்கள். அவர்களுக்கு அந்த உரிமையை கொடுக்கின்றார்கள். வழிநடத்தும்படியாக ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு பொறுப்பானவர்களாக இருக்கின்றார்கள். இவ்வாறு பொறுப்பு கொண்டவர்கள், அதாவது பொறுப்பை ஏற்றுக்கொண்டவர்கள் தங்களுடைய பொறுப்பை நேரிய முறையிலே நீதி, உண்மை என்ற இந்த வாழ்வின் உயர்வான மதிப்பீடுகளின் அடிப்படையில் பாரபட்சம் இல்லாமல், மற்றவர்களை கஷ்டப்படுத்தாமல், துன்புறுத்தாமல், அடிமைப்படுத்தாமல் இந்த அதிகாரத்தை, பொறுப்பை ஏற்று நடக்கின்றோமா என்ற இந்த கேள்விக்கு இயேசு அழகான பதிலை கொடுக்கின்றார். அக்காலத்திலே வாழ்ந்த பரிசேயர்கள், சட்ட வல்லுநர்கள் என்ற இந்த இரண்டு வர்க்கத்தினர்கள் சமுதாயத்திலே சில பொறுப்புகளை கொண்டிருந்தார்கள். ஆனால் இவர்களுடைய இந்த பொறுப்புகள், அதிகாரத்திலே இருந்தவர்கள், அவர்கள் தங்களை முன்னுரிமைப்படுத்துவதிலும், தங்களுடைய சுகத்தை பராமரிப்பதிலும், தங்களுடைய வாழ்வில் அவர்கள் எவ்வளவு தூரம் அவர்கள் இன்பகரமாக இருக்கலாம், லௌகீகமாக இருக்கலாம் என்று தேடினார்கள். இதனால் அவர்கள் யாருக்கு பொறுப்பாக இருந்தார்களோ, நலிவுற்றவர்கள், ஏழையர்கள், பாமர மக்கள், இவர்கள் மீது பெரும் சுமைகளை சுமத்தி அவர்களை புறந்தள்ளி, அவர்களை காயப்படுத்தி, அவர்களை அடிமைப்படுத்தி கொண்டு வந்தார். அதனால் இயேசு கடுமையான வார்த்தையை பிரயோகிக்கின்றார். உங்களுக்கு ஐயோ கேடு என்று சொல்லுகின்றார். சபிக்கின்றவரை போன்று இயேசு இவ்வாறு கோபம் கொள்வதனுடைய காரணம் என்னவென்றால், இயேசுவினால் இவர்களுடைய வாழ்க்கையை அவர் ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருந்தது. அவர்களை கண்டிப்பதனாலே இந்த அநீதியான செயல்களை, அதர்மத்தையும் துர்பிரயோகங்களையும் இயேசு கண்டிக்கின்றார். இயேசு மனிதர்களை கண்டிக்கவில்லை, அவர்களுடைய நடத்தையை கண்டிக்கின்றார். இந்த பரிசேயர்களும் இந்த சட்ட வல்லுநர்களும் அக்காலத்திலே நடந்து கொண்டது போல இன்றைய காலகட்டத்திலும் குடும்பங்கள் மத்தியிலும் ஒருவர் மற்றவரை அடிமைப்படுத்துதலும், மற்றவருக்கு வலியை கொடுப்பதும், அவர்கள் மீது அவர்களை சித்திரவதை செய்வது போல தங்களுடைய வார்த்தையினாலும், தங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்துகின்ற தன்மையினாலும், அவர்களை நடத்துவதனாலும், பொறுப்பற்ற விதமாக இருப்பதனாலும் இவர்களும் இந்த இயேசுவினுடைய ஏச்சுக்கு, இயேசுவினுடைய கண்டிப்புக்கு இவர்களும் இலக்காக இருக்கின்றார்கள். நானும் நீங்களும் வாழுகின்ற எங்களுடைய குழும எங்களுடைய சமூக வட்டங்களிலே நாங்கள் எவ்வளவு தூரம் உண்மையாகவே பொறுப்பானவர்களாக இருக்கின்றோம். பொறுப்புணர்வு என்பது நாங்கள் எங்களுடைய மனச்சாட்சியின்படி வாழ கற்றுக்கொண்டால், அடுத்தவர்கள் மீது உண்மையாகவே எங்களுக்கு அக்கறை பிறந்தால்,
அடுத்தவர்களை நாங்கள் அவருடைய மாண்பை மதிக்க தெரிந்தால், எங்களுடைய பேச்சினாலும் நடத்தையினாலும் நாங்கள் அவர்களுக்கு வழிகாட்டிகளாக இருந்து எங்களுடைய பங்களிப்பை செய்ய வேண்டுமே ஒழிய அடுத்தவர்களை பயன்படுத்தக்கூடாது. துர்ப்பிரயோகம் என்று சொல்லப்படுகின்றது. இன்றைய காலகட்டத்திலே இந்த குழந்தைகளை துர்ப்பிரயோகம் செய்கின்றார்கள் பலர் என்று சொல்லி நாடு ரீதியாக, அமைப்புகள் ரீதியாக இந்த குழந்தைகளுக்காக குரல் கொடுக்கின்றார்கள். இவ்வாறு ஒரு மனிதன் இன்னும் ஒரு மனிதனை துர்ப்பிரயோகம் செய்கின்றான். அபியூஸ் என்று சொல்லப்படுகின்றது. நாங்கள் மற்றவர்களை பாவிப்பது மட்டுமல்ல, அவர்களை துர்ப்பிரயோகம் செய்கின்றோம். அவர்களை பயன்படுத்தி நாங்கள் ஏணிகளிலே, ஏணிப்படிகளிலே அல்லது நாங்கள் கதிரைகளை, ஆசனங்களை பெற்றுக்கொள்ள விரும்புகின்றோம். செல்வாக்குடையவர்களாக விரும்புகின்றோம். எங்களுடைய செல்வத்தை, எங்களுடைய சொத்துக்களை, எங்களுடைய பணத்தை நாங்கள் திரட்ட விரும்புகின்றோம். மற்றவர்களை, அவர்களுடைய குருதியை அவர்களை பிழிந்து, அவர்களை அடிமைப்படுத்தி, ஏமாற்றி நியாயமான பணத்தை, ஊதியத்தை கொடுக்க மறுக்கின்றோம். பேராசை பிடித்தவர்களாக இருக்கின்றோம். அதனால் இயேசு இப்படிப்பட்ட மனநிலை கொண்டவர்களை அவர் மிகவே கண்டிக்கின்றார். உங்களுக்கு ஐயோ கேடு என்று சொல்லி பகிரங்கமாக அவர்களுக்கு சொல்லுகின்ற பொழுது, நீங்கள் எங்களை அசிங்கப்படுத்துகின்றீர்கள் என்று சொல்லி, எங்களை தாழ்த்துகின்றீர்கள் என்று சொல்லி இயேசு குற்றம் சொன்ன பொழுது, இயேசுவை பார்த்து அவர்கள் சொன்ன பொழுது இயேசு இன்னும் அவர்களை பார்த்து சொன்னார், உங்களுக்கு உண்மையாகவே ஐயோ கேடுதான். ஏனென்றால் நீங்கள் இப்படியெல்லாம் நீங்கள் மற்றவர்களை துன்புறுத்துகின்றீர்கள் என்று. எங்களுடைய மனச்சாட்சி ஆராய்ந்து பார்ப்போம். சில வேளைகளிலே நாங்கள் அறியாமலும் செய்து கொண்டிருக்கலாம். அடுத்தவர்களை நாங்கள் துன்புறுத்துகின்றோமா அல்லது அரவணைக்கின்றோமா? இந்த ஆண்டவர் இயேசு ஏன் இப்படி கோபம் கொண்டார் என்று சொன்னால், அவர் உண்மையாகவே மனிதர்களை அன்பு செய்தார். அதுவும் சிறுவர்களை, ஏழையர்களை, ஒடுக்கப்பட்டவர்களை, சிறைப்படுத்தப்பட்டவர்களை, உரிமை இழந்தவர்களை மிகவே அன்பு செய்தனால் அவர்களுக்காக குரல் கொடுத்தார். இவ்வாறு நாங்கள் மற்றவர்களை மதிப்பது மட்டுமல்ல, எங்களுடைய பொறுப்புகளை நாங்கள் ஏற்று பொறுப்புணர்வோடு நாங்கள் வாழ்வது மட்டுமல்ல, அவர்களுக்காகவும் நாங்கள் குரல் கொடுக்க வேண்டும். அதனால் இறைமகன் இயேசு இன்று எங்கள் ஒவ்வொருவரையும் தட்டி சொல்லுகின்றார், நீங்கள் மனிதர்களை மதியுங்கள் என்று சொல்லி. மற்றவர்களுக்கு நீங்கள் பொறுப்பாளிகளாக, காவலாக இருங்கள். நான் யாருக்கு காவலாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் ஒவ்வொருவரும் கேள்வி கேட்கலாம். பெற்றோராக இருக்கலாம், பெரியோர்களாக இருக்கலாம், வழிகாட்டிகளாக இருக்கலாம், தலைவர்களாக இருக்கலாம். ஒவ்வொருவரும் நாங்கள் இவர்களுக்கு பொறுப்பாக இருக்கின்றேன், நான் உனக்கு பொறுப்பாக இருக்க விரும்புகின்றேன், நான் உன்னை வளர்க்க விரும்புகின்றேன். இப்படிப்பட்ட உயர்வான எண்ணத்தோடு, மனிதாபிமான எண்ணத்தோடு, நல்லெண்ணத்தோடு நாங்கள் ஒருவர் மற்றவரோடு எங்களுடைய உறவுகளை தொடுப்போமாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, ஒருமுறை அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிவாசலிலே சஹாபாக்களோடு பேசிக்கொண்டிருந்த நேரம் சஹாபாக்களை பார்த்து ஒரு கேள்வியை கேட்கின்றார்கள். அதாவது அந்த சஹாபாக்கள் அனைவரையும் பார்த்து ஒரு கேள்வியை கேட்கக்கூடிய நேரம் அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், உங்களோடு இருக்கக்கூடிய ஒரு நபித்தோழர், அவருடைய வீட்டிற்கு அருகிலே ஒரு ஆறு ஓடிக்கொண்டே இருக்கின்றது, ஒரு நீரோடை ஓடிக்கொண்டிருக்கின்றது. இந்த ஆற்றிலே இந்த மனிதர் ஒவ்வொரு நாளும் 5 தடவைகள் குளிக்கின்றார். இவ்வாறு 5 தடவைகள் குளிக்கக்கூடிய இந்த நபித்தோழருடைய உடம்பிலே ஏதாவது அழுக்குகள் இருக்குமா, ஏதாவது துர்நாற்றங்கள் வீசுமா என்று அந்த நபித்தோழர்களை பார்த்து கேட்டவுடன் அந்த நபித்தோழர்கள் கூறினார்கள், அதாவது அல்லாஹ்வினுடைய தூதரே, இந்த மனிதர் ஒவ்வொரு நாளும் குளிக்கின்றார், இந்த மனிதருடைய உடம்பிலே எந்த ஒரு அழுக்குகளும் இருக்காது, இந்த மனிதனுடைய உடம்பிலே எந்த ஒரு தூர்நாற்றமும் வீசாது. அந்த நேரத்திலே அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இதே போன்றுதான் ஒரு மனிதர் இந்த உலகத்திலே
அவனுக்கு கடமையாக்கப்பட்ட 5 நேர தொழுகைகளையும் சரியான முறையிலே தொழுகின்றார். இவ்வாறு ஒரு மனிதன் 5 நேர தொழுகைகளையும் சரியான முறையிலே நிறைவேற்றினான் என்றால் அவனுடைய பாவங்கள் எல்லாமே மன்னிக்கப்பட்டுவிடும். இந்த மனிதர் 5 நேரம் குளிக்கக்கூடிய நேரம் இவருடைய உடம்பிலே எந்த அளவுக்கு அழுக்குகள் இல்லாமல் போகுமோ அதே போன்றுதான் இந்த மனிதர் 5 நேரம் தொழக்கூடிய நேரத்திலே இந்த மனிதருடைய உடம்பிலே அவன் செய்த பாவங்கள் எல்லாமே மன்னிக்கப்பட்டு அவன் சொர்க்கவாசியாக மாறுவான் என்பதை அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அந்த வகையிலே அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த தொழுகையை பொறுத்த வரைக்கும் இந்த தொழுகை ஒரு மனிதன் பருவ வயதை அடைந்ததிலிருந்து அவனுடைய மரணம் தொண்டைக்குழி அடையும் வரைக்கும் இந்த தொழுகை அவனுக்கு கட்டாயமான ஒரு கடமையாக இருக்கின்றது. எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் இந்த தொழுகையை விடுவதற்கு அனுமதி கிடையாது. அந்த வகையில் இந்த தொழுகையை நாங்கள் சரியான முறையிலே 5 நேரம் நாங்கள் தொழுகை நிறைவேற்றினோம் என்றால் எங்களுடைய அனைத்து பாவங்களும் மன்னிக்கப்பட்டு நாளை மறுமையிலே நபிமார்களோடோ நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடோ அல்லாஹுவை ஒவ்வொரு நாளும் காணக்கூடிய அந்த சுவர்க்கத்தை நாங்கள் அடைவதற்கு எல்லாம் வல்ல ரஹ்மான் அனைவருக்கும் உதவி புரிவான் என கேட்டு விடைபெறுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.